ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் ஸ்பைசஸ். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஒரு ஃபிஷ் கிரில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இது 1 கிலோ பாண்ட் ஃபிஷ், கடல் மீன் கிடையாதுங்க, இது வளர்த்துற மீன். இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதோட மேலே மசாலாஸ் உள்ளாடி இறக்குறது மாதிரி இந்த மாதிரி நல்ல கீரல் போட்டு விட்டுக்கணும். இப்போ மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், ஒரு ஹாஃப் லெமன் அதோட ஜூஸ் எடுக்கிறதுக்காக, ஒரு 5 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம், 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெப்பர், தேவையான அளவு உப்பு. இது இவ்வளவுமா சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கணும். ஆயில் விட்டு மசாலாவை மிக்ஸ் பண்ணும்போது தான் அது ஃபுல்லாகவே ஃபிஷ்ஷில் நல்லா பிளெண்ட் ஆகும். நம்மளோட அரைச்சி வச்சுருந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஃபிஷ்ஷில் நல்லாவே அப்ளை பண்ணிக்கணும். நம்ம கீரல் போட்டு விட்ட இடத்துல உள்ளாடி எல்லாமே நல்லா மசாலாஸ் இறங்குறது மாதிரி நல்லா மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இப்போ மசாலாஸ் நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுக்கணும். அந்த 10 மினிட்ஸ் நம்ம ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறோம். ஃபிஷ்ஷை எடுத்து வச்சு கிரில் பண்ண வேண்டியதை ஆட்டோமேட்டிக் கிரில் மோட்லேயே இதை 15 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸில் குக் பண்ணிக்கிறோம். இது அப்படியே நம்ம தவால பண்ணிக்கலாம். தவால பண்ணும்போது என்னென்னா நம்ம திருப்பி போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இது பாண்ட் ஃபிஷ் அப்படிங்கிறதுனால இதோட மீட் ரொம்ப கட்டியாக இருக்காது. இது ரொம்ப தண்ணியாக இருக்கும். அதனால் சீக்கிரமாகவே உடஞ்சிடும். அதனால் திருப்பி போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக திருப்பி போட்டுட்டோம் அப்படின்னா தவாலையும் இது ரொம்ப நல்லாவே கிடச்சிடும். அவ்வளோதான், நம்மளோட ஃபிஷ் கிரில் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 20 மினிட்ஸ் ஆகும்போது இதை ஒரு தடவை திருப்பி போட்டிருந்தேன். இந்த ஃபிஷ் நம்ம பண்ணுறதை விட க்ளீன் பண்ணும்போது தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுக்குள்ளாடி ஒரு காற்று பை இருக்கும். அதோட மேலே ஒரு மாதிரியாக பிளாக் கலரில் இருக்கும். அது ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிக்கணும் க்ளீன் பண்ணும்போது. இல்லை அப்படின்னா அது ஒரு கசப்பு தன்மையை கொடுக்கும். அது மட்டும்தான் இந்த பாண்ட் ஃபிஷ் நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. அவ்வளோதான். இந்த ரெசிபியை நீங்கள் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.